ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நாளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் தி 7 கிங்ஸ். நான் தான் உங்கள் நேமி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிமின்க்கு ஒரு நியூ இயர் ஆஃப் தாண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டூ யூ லவ் மீ? அண்ட் இதை பற்றி சொல்லணுன்னா என்னோடய கசின் தான். அந்த தரத்தில் தான் நிறைய ஒரு சில பல ஐடியாலாம் கொடுத்து எனக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருந்தா. அதே மாதிரி எம்சியும் எனக்கு ஜிமின் ஒரு எஃப்எஃப் ரெடி பண்ணேன்னு சொன்னோன்னே ஓகே இது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா ஓகேடா பிடிக்கும் நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரீம்குள்ளே போகலாம். இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஜிமன் ஒரு டார்க் ரூமில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க்கு அப்புறம் ட்ரக்ஸு அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அப்போது பக்கத்தில் ஒரு பையன் இருந்துட்டு, பாசே இதெல்லாம் வேணாம் பாசே விட்டுறேன், டேய் மயனாண்டி நான் வந்து கேட்டேனா நீ முட்டு போ, நான் இப்போ நீங்கள் வர்றவே சொல்ல வெளியஞ்சு போடா பாசே இதெல்லாம், டேய் போ வெளிய பசி கொஞ்சம் அக்கா, டேய் போடா சரி பாசே அப்படி சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இப்போது நம்ம ஜங்குக் ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ ஃபோன் அப்படி நிற்கல பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, சொல்லு ஜெகே என்னடா பண்ணுற? சும்மா அப்படியே குடிச்சிட்டு அப்படி ஜாலியா? என்னம்மா இரு ஜாலி? என்னடா நல்லா தான் இருக்கேன், ஏன் என்னை பார்த்தா நல்லா தெரியலையா? பத்து இல்லைடா வைடா, ஒரு 2-3 நாளைக்கு ஃபோன் பண்ணாத, என்னை ஃப்ரீயாக விடு, நான் சரியாயிடுவேன். டி ஆனால் விட்றா. சரி வைக்கிறேன், வச்சு தொலை அப்படி சொல்லிவிட்டு அவனை இப்போ ஃபோனை வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருக்கான். ஸோ இப்படியே அந்த நைட் போயிருக்கோம். இப்போ மார்னிங் நம்ம ஜிமன் அப்படியே எந்திரிச்சு பக்தி பயமாக சாமி பாட்டெல்லாம் போட்டு பட்டையெல்லாம் தேட்டிட்டு சாமி கும்பிட்டுருக்காரு. அப்பனே விநாயகா, நான் என்ன தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட தான் வந்து மன்னிப்பு கேட்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிரு. டேய் ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க? இனி எனக்கு சாப்பாடு வேணாம், நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். டேய் என்னடா? பசி இல்லைம்மா எனக்கு. நைட்டெல்லாம் ரூமில் பாட்டு டான்ஸ்னு கூத்துன்னு ஆட வேண்டியது, காலையில் எழுந்திரிச்சோடனே பசிக்கலை, நான் போகிறேன். நைட்டு என்னடா ரூமில் 2-3 பாட்டில் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுமா, அதான் குடிச்சிட்டேன். அவனை திருத்த முடியாது, அப்பா இல்லாத பிள்ளைன்னு ரொம்ப சல்ல கொடுத்து வளர்த்துட்டேன். ஆரம்பிக்காத, திருப்பி கோவப்படுத்தாத போ. இது ஒன்று சொல்லிடுறா, மிரட்டணுன்னே அப்படியே பயந்துடணும். நான் இல்லை பயந்து தான் ஆகணும். ஏன்னா நீ என் மம்மி, போ. சரி காலேஜ் போகணுமா, படிச்சுமா வந்துமா இருக்கணும், புரியுதா? புரியுதுமா, நான் வரேன். அப்படியே அக்காவை ஸ்கூலில் விட்டு போ. நான் ஏன்னா பெண்ணு நீ விடாத, ரெடி போய் விட்டு போ, எனக்கு வேலை இருக்குது, நான் காலேஜ் போகிறேன். அண்ணா விட்டுட்டு போடா. இப்போ பார்த்தாலும் என்கிட்டே வர்றது, எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குது. இட்ஸ் ஓகே பரவாயில்ல விட்டு போ அப்படி சொல்லிட்டு நம்ம எவன்ஜன்கிட்ட நம்ம ஜிமின் கத்திட்டு போயிடுறாரு. ஸோ ஜிமின்க்கு தங்கச்சி ரியா அண்ட் தம்பி ஒஞ்சன் 2 பேர், அம்மா மட்டும்தான். அவங்க வீட்டில் அவங்க 4 பேர் மட்டும்தான், அவனுக்கு அப்பா கிடையாது. ஸோ இப்போ அப்படியே அவங்க சைடு வந்தா, அம்மா என்னம்மா இது? என்னதுரி? ஏய் உனக்கு பிடிக்காதா? கொல்லி பணியாரம் சாப்பிடு. காலையில் டிஃபனுக்கு யாருனா இனிப்பு சாப்பிடுவாங்களாம்மா? எனக்கு பிடிக்கல. எனக்கு ஒரே ஒரு நல்ல சர்ச் பண்ணிக்கோடி, எனக்கு அங்கும் இல்லை. போங்கம்மா எனக்கு வேண்டாம். ஏய் நாடி சாப்பிடு, அதான் சொல்கிறாங்கல்ல. அண்ணா எனக்கு இது பிடிக்கவே இல்லைண்ணா, இது எப்படி சாப்பிட்றது நான்? அப்படி சொல்லிட்டு நீங்கள் தயங்க பார்த்து மறைக்கிறீங்க. ஸோ தயங்க தான் உங்கள் அண்ணன். என்ன பண்ணட்டும்மா? அதான் எதுவும் பிடிக்கலன்றால, அவளுக்கு பிடிச்சது தான் செஞ்சு கூட. டேய் அவளுக்கு பிடிச்சது தாண்டா இது, எனக்குன்னு பார்த்து வேணான்து எனக்கு என்ன தெரியும்? சரி இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நம்ம நாளைக்கு வெளில போய் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகலாம்.
ப்ராமிஸா? ப்ராமிஸா? ம் 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 ஓகே. அப்படி சொல்லிவிட்டு இப்போ நீங்களும் ஸ்கூல் கிளம்பிடுவீங்க. ஸோ உங்கள் காலேஜ் அண்ட் ஸ்கூல் ரெண்டு பக்கத்தில் தான். ஜிமென் படிக்கிற காலேஜ் உங்கள் ஸ்கூல் பக்கத்தில். ஸோ நீங்களும் அங்கே தான் போவீங்க. இப்போது நீங்கள் நேராக ஸ்கூல் போயிட்டு நீங்கள் இப்போது 10th படிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஸ்கூலில் போனோடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை அப்படியே சூழ்ந்து நின்றுக்கிறாங்க. என்னடி படிச்சிட்டியா? எனக்கு எதுவும் தெரியாதுடி, நீ தான் காட்டுற. என்னால் முடியாது, நான் படிக்கவே இல்லை சுத்தமாக. புரியுதில்ல? புரியுது. எல்லோரும் என்னோடய தயவில் தான் வாழ்கிறீங்கன்னு புரியுது. ஆசீர்வாதிக்கிறேன், எல்லோரும் உட்காருங்க அப்படி சொல்லிவிட்டு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அவளுங்களும் நீங்கள் சொல்கிறதுக்குள்ள மண்டையாடி திரியிறாளுங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போகும். அப்போ கரெக்டாக காலேஜ் கேம்பஸ் அவுட் சைடில் செம்ம சண்டை. ஸோ உங்கள் கிளாஸ்லேருந்து அந்த காலேஜோட வாசலில் பார்த்தா நல்லாவே தெரியும். ஸோ சண்டை போட்டுட்டு எல்லோரும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த ஸ்கூலில் இந்த கிரவுண்டில் தான் இருக்குது. இப்போ நீங்களும் அங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. யாரடி அது இவ்வளோ மாதம் சண்டை போடுறது? தெரியலையே. காலேஜில் நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கடி. யாருன்னு தெரியல. அதுவும் இந்த ஒரு 5 பேர் சுற்றுறானுங்களாமே உன் அண்ணனோட குரூப்பில் இருந்து. ஏன் அண்ணன் குரூப்லையே? பின்ன உன் அண்ணன் குரூப்பில் தான். ஏன்டி எங்கள் அண்ணன் குரூப்பில் யாரும் அப்படி இல்லையடி, இருக்காங்கடி அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. ஸோ அப்படி திரும்பி பார்த்தா நம்ம காய். யார் நீங்கள்? நான் அந்த காலேஜில் உங்கள் அண்ணன் இருக்கான்ல, உங்கள் அண்ணனோட ஆப்போசிட் குரூப். ஓ எனிமீஸா? ஆமாம். அப்புறம் இங்கே பாரு, எதுக்கு ட்ரை பண்ணுற நீ? இப்போ எதுக்கு அப்படி பார்க்குற? ஆலியா கம்னேரு, என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, ரொம்ப நாளாக பின்னாடி சுற்றுறேன், பார்த்தா கண்டிக்கவே மாட்டேற. இங்கே பாரு, என் அண்ணன் தயாமன்னு தெரிஞ்ச என் பின்னாடி சுற்றுறியா? பிடிக்காது, கொன்னுடுவேன், புரியுதா? நான் ஒன்றும் பயந்தங்கொல்லியில் மற்ற பொண்ணுங்க மாதிரி. ஓ அவ்வளோ தைரியமாடி உனக்கு? சரி, நாளைக்கு என் பசங்களை கூப்பிட்டு வந்து அண்ணன் பார்த்துக்கிறேன். ஓ அப்படியா? பார்த்துக்கோ, நானும் பார்க்குறேன். இப்போ போ. சரி, சும்மா சைட் அடிக்கலான்னு வந்தேன். ஓ நான் கேட்கவே இல்லையே, போடா. ஓகே போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவனும் போயிடுறான். ஸோ இப்போ அப்படியே இந்த சட்டைலாம் முடிஞ்சு எல்லோரும் சட்டையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கானுங்க. டேய் மயிராண்டி, நான் தான் நேற்று நைட்டு சொன்னேன்ல அவன் ஏன் ஆளுன்னு. சண்டை போடும்போது இங்கே பாரு, என்னை அடிச்சல, என்னையும் அடிச்சிட்டல. டேய் மயிராண்டி, உன்னை தாண்டா அடித்தேன். இப்போ என்ன பெண்ணான்றதுக்கு என் ஆளுங்களை கூப்பிட்டு வரேன்டா அணுகிருக்கு. ஆமாம் மயிரம் போடுங்குவான் போடா. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இவன் ஏன் ஆள், புரியுதா? இவன் எனக்கு மட்டும்தான் வந்து நக்கிட்டு இருக்கானுங்க. சிப்ப அப்படின்னு எல்லோரும் அப்படியே பயந்துட்டு ஓடி போயிடறானுங்க. நாடியாச்சு ஒன்றும் இல்லை சிம்ம. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க? பயந்துட்டேன். இங்கே பாரு, நீ ஏன் ஆள் இது பயப்படுற? ஏன் அவனுங்க அப்படி கிட்ட வந்தா அப்படி கண்ணத்தில் ஒன்று விட தெரியாதா? நீ அதனால்தான். சரி விடு, இது செம்ம டென்ஷன் ஆகிட்டு கைகாலெலாம் உடச்சி போட்டேன். உனக்கு எதுனா ஆச்சுன்னா என்ன பண்ணி வச்சோமே? நீ எதுக்கு போய் இப்படி எல்லாரையும் அடிச்சிட்ருக்க? இங்கே பாருடி, உனக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ என் பொண்டாட்டிடி, லவ் யூடி. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் ஒன்று சந்தேகப்பட மாட்டேன், நான் ஒன்று அடிக்க மாட்டேன். எனக்கு ஒன்று அடிக்க வராதுடி, புரியுதா? ஐ லவ் யூ. இதுவும் வீணாக போட்டு குழப்பியாத, சரியா? இனிமேல் நான் பிரச்சனைனா என்கிட்ட ஓப்பனாக பேசு, தப்பாக எடுத்துக்க மாட்டேன், தப்பாக நினைக்க மாட்டேன், புரியுதா?
சரி சரி. கூப்பிட்டு போங்க இவளை. சரிங்கண்ணா, பார்த்துக்கோங்க, புரியுதா? அவள் கூடவே இருங்க. அவளுக்கு எதனா பிரச்சனைனா என்ன ஏதுன்னு கேளுங்க. அவளே என்கிட்ட சொல்லனாலும் நான் அவகிட்ட வந்து கேட்டுக்குவேன். புரியுதுல்ல? புரியுதுண்ணா. கிளாஸுக்கு கூப்பிட்டு போங்க. ஓகேண்ணா. ஸோ அப்படியே நம்ம ஜமீன் இப்போது அந்த இந்த மரம் கீழெல்லாம் ஒரு பெஞ்செலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். டே சரி விட்டுறா, கோவப்படாத. டே போலீஸு கேஸுன்னு இதெல்லாம் ஆச்சுன்னு வச்சுக்கேன், அவள் தான் மச்சான். என்னால் கிவி விட்டுலாம் இருக்க முடியாது மச்சான். போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னா, டே அதெல்லாம் யாரும் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. என்ன பிடிச்சிட்டு போகணுன்னா எப்பயும் பிடிச்சிட்டு போயிருக்கணும். நீ எல்லாரையும் இப்படி பண்ணதுக்கு தெரில. இது அப்படி பண்ணிட்டேன். ஒரு மாதிரி பதட்ட மாதிரி. சரி விட்டுறா, பார்த்துக்கலாம். ஏன்னா அவள் ரொம்ப பிடிக்கும் மச்சான், உனக்கே தெரியும்ல. அதுவும் இல்லாமல் அதோ அந்த பொட்டை பாடு இருக்கான்ல, அவன் கேட்டான்ல அன்னைக்கு. யாழே ஏன் எதிரவே போட்டு தள்ளினல்ல அப்படி நெத்தி நேரா துப்பாக்கியை வச்சு. இங்கே பாரு டே, நீ இப்பெல்லாம் பண்ணுறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது ஜிமினே. ஜங்கோ இங்கே பாரு, என் ஆளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அது யாராலும் எதுவும் தடுக்க முடியாது. சரி, அதை பற்றி பேச வேணாம், விட்டுரு. ஸோ அப்போ கரெக்டாக நம்ம ஜிமினுக்கு ஒரு கால் எடுத்து பேசுகிறான். ஹலோ சொல்லு தலை, எங்கடா இருக்க நீ? தலை காலேஜில். சரி அப்படியே விட்டு ஜங்க் கூப்பிட்டு குடோனுக்கு வா. குடோனுக்கா? ஏன் தலை? டீ ஒத்த நேற்று சொன்னல சரி எடுத்து போடணுன்ட்டு, மறந்துட்டியா? தலை மன்னிச்சிடு தலை, மறந்துட்டேன். வாட்சமன் சீக்கிரம். ஓகே தலை வர வச்சிரு வரேன். சரி சரி வா. அப்புறம்டா அம்மாலாம் எல்லாம் நல்லா இருக்காங்க தலை, ஏதோ நீ கொடுக்குற காசில். சரி வை, சரி கூப்பிட்டு வா என்ன. சரி தலை வை. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமீனை வச்சுட்டு டே ஜங்குக வா. எங்கடா? குடோன்னு கூப்பிட்ற தலை, போயிட்டு வந்துடலாம். எது திடீர்னு? டே நேற்று நைட்டு சாரை எடுத்து போட சொன்ன, நம்ம தான் சண்டேயில் அங்கே போயிட்டோம்ல. ஆமாம்ல. சரி வாப்பலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜமீனும் நம்ம ஜங்குக்கு போயிடுறானுங்க. அப்படி இந்த சைட் காய். டே இவங்களாம் எந்த கேட்டகிரிடா தெரியலையே. நேற்று தான் அவனுங்க 2 பேரும் அப்படியே வச்சுக்கிட்டானுங்க, நீங்கள் ஒன்றா சேர்ந்து போகிறானுங்க. அதுவும் நேற்று நைட்டு 2 பேரும் சேர்ந்து வாலிக்கிட்ட பம்பளத்தவனை தூக்கி போட்டு தப்பிக்கிறான். ஐயோ, நேற்று தான் அந்த பொண்ணு காலில் பிரேக்கப் பண்ணிட்டு போச்சு. மதியானம் ஒரு சம்பவம் ஆச்சு. நைட்டு அவளுக்காண்டி போய் சண்டை போட்டான். ஐயோ எதுவுமே புரியலடா. இந்த பொண்ணா எதுனா ஒன்று நான் வெட்டுக்குன்னு வச்சுட்டு போகிறா. என்னன்னா இப்படி இருக்கா? கடவுளே, நம்ம இதெல்லாம் நடுவில் உட்காந்து பார்க்கறது பைத்தியம் பிடிக்குது. மனுஷால் ஒரு இடத்துல ஒழுங்காக ஒரு நிம்மதியாக உட்கார விட மாட்டானுங்கடா. லைக் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் மாண்டி போட்டு பிச்சிட்ருக்கான். ஸோ நம்ம கிவியும் ஜமீனும் ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதே தெருவில் தான் இருப்பீங்க. பட் நீங்கள் ஜிமின் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. இன்றைக்கி தான் தூரத்துலேருந்து பார்த்தீங்க, அதுவும் அரைகுறையாக தெரிஞ்சிருப்பான், அவ்வளோதான். ஸோ இப்போது அப்படியே வீட்டில் தான் காட்டுறாங்க. நீங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அண்ணன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. தேவம் நாடி டே என் ஆசை அண்ணன்ல, என் அழகு அண்ணன்ல. இப்போ என்ன வேணும் எனக்கு? அது ஒன்றும் இல்லை. ஆமாம், எங்கள் குரூப்பில் நீங்கள் எத்தனை பேர்? ஏன் கேட்குற? சொல்ல இன்னைக்கு காலையில் நீ கெத்தாக ஃபைட் பண்ண தெரியுமா? பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியாடி? நல்லா இருந்துச்சா? தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு மாசாக இருந்தேனா? ஏன் கேட்குறா? எங்கள் ஸ்கூலில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் உன் மேலே தாண்டா கண்ணு. அப்படியாடி? உன் ஃப்ரெண்ட் நம்பர்லாம் இருந்தால் கூட. டேய் நீ முதல்ல சொல்லு, எத்தனை பேர்? நான், ஜிமினு, ஜங்குக்கு, அப்புறம் சுகா,
அப்புறம் ஹோபி. நாங்கள் 5 பேர். 5 பேரா? ஆமாம். இதில் ஜிமன் யார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அண்ணன் ஃபோனை கையில் வச்சுருப்பீங்க. ஸோ லாக் ஸ்க்ரீனில் அவனுங்க 5 பேர் தான் இருப்பானுங்க. ஸோ அதில் நீங்கள் காட்டுறீங்க யார் ஜிம்முன்னு சொல்லிட்டு காட்ட சொல்லி. இதோ எவன்தா? ஓ இவரா? ஆமாம். ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லை, ஜிம்மை தான் கேட்டேன். சரி சரி சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்கடி? மூடிட்டு போய் படுக்க சொன்னாங்க. படா டி போயிட்டா. அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் காதில் வாங்கிட்டு போயிடுவா. என்ன கம்மிட்டாக விட மாட்டா போல. இன்றைக்கி வாழ்க்கை ஃபுல்லாக ஒண்டி கட்டியே தான் இருக்கணும். ஆமாம் கொஞ்ச நேரம் பாட்டு பாடாமல் தேவிடான்னு பாட்டுட்டு பாடுடா பெண்ண. ஓ அவ்வளோ திமிரு. பார்த்துறேன்டி ஒன்று பார்த்துறேன். அப்படி சொல்லிட்டு அவனும் அப்படி தூங்கிடுறான். ஸோ இப்போ அப்படி நெக்ஸ்ட் மார்னிங் ஆகும். இங்கே நம்ம குடோனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமன் ஆல்ரெடி ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு படுத்துட்ருக்காரு அங்கே. ஏய் யாருன்னு போய் பாடுறா. கதவு தட்டிகிட்டே இருக்காங்க அப்புறத்துலேருந்து. தலை வலியுது. வரேன்டா இருங்கடா. என்னடா வேணும்? தலை பாஸுக்கு என்னாச்சு தெரில. தலை நேற்றுலேருந்து ஒரே நெஞ்சு வலி அழுத்துட்டே இருக்காரு. நெஞ்சு வலிதான் அவன் பண்ணுற வேலைக்கு கீழே. தலை சும்மாடா. சரி பார்த்துக்கலாம் வா. நான் வா. பாஸ் நீ ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏடி ஜிம்னா என்னடா? டேய் பாஸுக்கு நெஞ்சு வலிதான்டா. வா பாஸு நெஞ்சு வலிக்குதா அப்படின்ட்டு நெக்கெல்லாம் சிரிச்சுட்டு நம்ம ஜங்குக்கு சைடாயில் பார்க்குறான். அவனும் ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரிச்சுட்டு நைட்டு ஊற்றுக்கிட்டு சார் வேலை செய்யுது போலேடா. பல்லான மருந்து. ஒரே சும்மா கொச்சும்க்கா தான். வா அழுவது ரெடியாக இருந்துக்கோ. போகலாம். பாஸே என்னடா ஆச்சு? ஐயோ பாஸே. தலை ஏதோ ஆயிடுச்சு. தலை ஏஞ்சிக்க மாட்டேற. தலை டே இரு ஒன்றும் இருக்காதுடா. இல்லை எனக்கு பயமாக இருக்கு. டே இரு ஒன்றும் இல்லைன்றல. இல்லை ஜங்குக்கு தலை. டேய் ஐயோ மூட்ரா பொட்டா மாதிரி அழுத்திட்டு. டேய் என்னன்னு பாடுறா அப்படின்னு ஒன்னே நம்ம ஜிம்மன் கிட்ட போயிட்டு மூக்கில் காய வச்சு பார்த்தா அவள் தான் மண்டையை போட்டார் போல பாஸு. டேய் மண்டையை போட்டான்டா. பாஸு என்ன தலை சொல்கிற? ஐயோ வரகிறான்டா. டே இங்கே பாரு. ஆனே யார்கிட்ட சொல்லாத, செத்து போயிட்டாரா. என்ன தலை சொல்கிற? செத்துட்டாரா? ஆமாண்டா செத்துட்டாரு. இப்போது சாவு எடுணும்ல. தலை என்ன தலை அசால்ட்டாக பேசுகிற? இவருக்கு அப்புறம் யாரு? தலை இவருக்கு அப்புறம் யாருடா? தலை நீ. இனிமே தலை கிடையாது பாஸ். சொல்லு. பாஸ் புரியுதோ? ஆனால் தலை அவனுக்கு பையனும் நான் தான், அவனுக்கு அம்மனும் நான் தான். ஸோ பாஸுன்றது வேறு யாரும் இல்லை. அவர் வயசானவர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவர் இறந்துட்டார். ஸோ அவருக்கு ரைட் கை லெஃப்ட் கை எல்லாமே ஜிம்மன் தான். ஸோ அவர் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஜிம்மனை பார்த்து ஒரு தூரத்தில் இருந்தால் பார்த்து வளர்த்துருப்பாரு. இன்னும் அந்த அம்மாவுக்கு கூட தெரியாது ஜிம்மன் அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஜிம்மன் இருக்கான் அப்படி சொல்லிட்டு. ஸோ இப்போது அவர் செத்துட்டு இருந்தனால இப்போ எல்லாமே நம்ம ஜிம்மன் தான். ஸோ அவன் இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரு 2 to 3 months கிட்ட போகுது. ஸோ இப்போ ஜிம்மன் வேறு லெவலில் மாறிட்டான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கெத்தா ஒரு காலேஜ் பையன் மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாக டோட்டலி ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் இருக்கான். ஸோ சரியான ரவுடி அந்த மாதிரி. ஓகேடா, நான் இதோட இன்றைக்கி இந்த பாட்டை முடிக்கிறேன்.
டியூரேஷன் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நிறைய டியூரேஷன், பிகாஸ் அது வந்து நான் திங்க் பண்ணணும், அதனால் வந்து கொஞ்சம் நான் கேப் விட்டுறேன். ஸோ ஓகேடா, நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் வித் தி செவன் கிங்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? பை பை. லவ் யூ. பாய். கமெண்ட் மஸ்ட்டு. ஓகே.